உத்தரப்பிரதேசத்தின் பஹ்ராயிச் மாவட்டத்தில் கடந்த 2 மாதத்தில் 7 சிறார்கள் மற்றும் ஒரு பெண் என 8 உயிர்களை காவு வாங்கிய ஓநாய் கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஓநாயை வனத்துறையினர் வெற்றிகரமாக பிடித்துள்ளனர். மற்ற ஓநாய்களையும் விரைவில் பிடித்தால் மட்டுமே நிம்மதியாக உறங்க முடியும் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் பஹ்ரைச் மாவட்டத்தில் உள்ள 50 கிராமங்களை சேர்ந்த மக்களின் தூக்கத்தை கெடுத்த 4 ஓநாய்களில் ஒன்றுதான் இந்த ஓநாய். பஹ்ரைச் மாவட்டத்தில் 2 மாதங்களில் 7 சிறார் மற்றும் ஒரு பெண் என 8 பேர் ஓநாய்களால் கொல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இரவு நேரங்களில் கிராம பகுதிகளில் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் நுழையும் 4 ஓநாய்கள் அடங்கிய கூட்டம் 10 வயதிற்கு உட்பட்ட சிறார்களை குறிவைத்து தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்தன. வயதில் பெரியவர்களை தாக்குவதை விட அதிகம் எதிர்ப்பு காட்டாத சிறார்களே எளிதான இலக்கு என்பதை உணர்ந்து இந்த ஓநாய் கூட்டம் திட்டமிட்டு வேட்டையாடுவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இப்படி ஓநாய்களால் தாக்கப்பட்ட சிறுவனை அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் விரட்டிச் சென்று பத்திரமாக மீட்ட நிகழ்வும் அங்கு அரங்கேறியிருக்கிறது. வீட்டின் வெளியே குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவன் ஓநாய் கூட்டத்தால் இழுத்துச் செல்லப்பட்டான். அப்போது சிறுவனின் தாய் உதவி கேட்டு கூச்சலிட்டதால் கிராம மக்கள் ஓநாய் கூட்டத்தை சில 100 மீட்டர் தூரம் விரட்டிச் சென்று சிறுவனை சுயநினைவிழந்த நிலையில் மீட்டனர். தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அந்த சிறுவன் குணமடைந்து இயல்பு நிலைக்கு திரும்பினார். இரவு நேரத்தில் வீட்டின் வெளியே கிராம மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் உறங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அப்படி உறங்கும் சிறார்களை குறிவைத்து ஓநாய் கூட்டம் வேட்டையாடியதால் தூக்கத்தை தொலைத்த கிராம மக்கள் அவர்களாகவே இரவு நேர காவல் பணியில் ஈடுபட்டனர். இருந்தபோதும் 7 சிறார்கள் ஒரு பெண் என 8 பேரை இந்த ஓநாய் கூட்டம் கொன்றதால் உத்தரப்பிரதேச அரசு அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. அந்த ஓநாய் கூட்டத்தை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கவும் அனுமதியளித்தது. மனிதர்களை குறிவைத்து தாக்கிக் கொள்ளும் ஓநாய் கூட்டத்தை பிடிக்க உத்தரப்பிரதேச வனத்துறை கூண்டுகளை வைத்தது. இரவு நேரத்தில் ஓநாய்களின் நடமாட்டத்தை கண்டறிய உதவும் தெர்மல் ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் ஓநாய் கூட்டத்தின் நடமாட்டமும் கண்காணிக்கப்பட்டது. இப்படி தொடர் முயற்சியின் காரணமாக 4 ஓநாய்களை கொண்ட அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஓநாய் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. மனித வேட்டையாடும் ஓநாய் கூட்டத்தில் உள்ள மற்ற ஓநாய்களும் விரைவில் பிடிக்கப்படும் என வனத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளதால் பஹ்ரைச் மாவட்டத்திற்கு உட்பட்ட 50 கிராமங்களை சேர்ந்த மக்கள் சற்றே நிம்மதியடைந்துள்ளனர்.